தாய்மார்கள் அனைவருக்கும் அன்னையர் தின மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் கடைசியாக கண்ணா லட்டு தின்ன ஆசையா ஃபங்க்ஷனுக்கு தான், ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு தான் போனேன் நான். அதுக்கப்புறம் எந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் போகல. 2 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் வந்திருக்கேன். பத்திரிகையாளர்கள்லாம் ஆல்ரெடி என்னை பார்க்கும்போது ரெடியாக வெயிட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சில விஷயங்கள் இன்றைக்கி சொல்ல வேண்டியது இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும். இனிமேல் இப்படி தான் இந்த படம் பார்த்திங்கன்னா முருகன் அண்ட் ஆனந்தன் 2 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே தனித்தனி ஆளுங்க தான். ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஒத்துமை, முருகானந்த் அப்படின்னு ஒத்துமையாக தான் போட்டிருக்காங்க. அதுவே இந்த படத்தோடைய மிகப்பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஒத்துமை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த விதத்தில் கண்டிப்பாக இந்த டீமுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். சந்தானம் எல்லோரும் சந்தானம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண மன்மதன் படத்தில் ஃபஸ்ட்டு நடிக்க வச்சேன். இன்றைக்கி இவ்வளோ ஒரு பெரிய ஆள் ஆகிட்டார், இந்த மாதிரி ஒரு உயரத்துக்கு போயிருக்காரு. எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? நிறைய பேர் என்கிட்ட என்னை பார்க்கும்போது கேட்டாங்க, இந்த மாதிரி சந்தானம் நீங்கள் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டாரு அப்படின்னு. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், சந்தானம் இன்ட்ரடியூஸ் பண்ணது நான் தான். பட் அந்த டேலண்ட் இருக்குங்கன்றத இன்ட்ரடியூஸ் பண்ணன்றத ரெக்கக்னைஸ் பண்ணது நான் தான். இந்த பையன் கண்டிப்பாக ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு நடிகனாக வருவான். கண்டிப்பாக இந்த பையன் ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடினாக வருவான்னு அன்னைக்கு நான் ரெக்கக்னைஸ் பண்ணதுனால தான் பல தடைகளை மீறி நான் சந்தானத்தை மன்மதன் படத்தில் நடிக்க வச்சேன். பட் என்னன்னா, அட்லீஸ்ட் நானாவது ஒரு சந்தானத்தோட டேலண்ட்டை தான் ரெக்கக்னைஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு அந்த டேலண்ட்டையே உருவாக்கி கொடுத்ததே எங்கள் அப்பா தான். எனக்கு டேலண்ட் கூட ஆக்சுவலாக கிடையாது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டேலண்ட்டை நான் ரெக்கக்னைஸ் பண்ணேன். இன்றைக்கி நான் இந்த இடத்துல இங்கே நின்று உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம் கண்டிப்பாக. ஏன்னா தட்டி விடுறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தட்டி கொடுக்கறதுக்கு சில பேர் தானே இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி சந்தானம் நான் அந்த டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணுன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு படங்கள்லாம் பண்ணி. படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். நிறைய பேர் ஸ்பிரிச்சுவலாக போயிட்டேன், ஆன்மீகத்தில் போயிட்டார் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. கடவுளை தானே தேடி போடேன், ஃபிகரை தேடி போலையே. ஸோ என்னென்னா, நிறையா எல்லாருமே கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. நான் மட்டும் இல்லை, சாதாரண பாமர மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே கஷ்டம் அனுபவிச்சிருப்பீங்க. பட் என்னென்னா, என்னை பொதுவாகவே இந்த பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. அதாவது எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாமல் வளர்ந்த ஒரு குழந்தைன்னு தான் என்னை என்றைக்குமே சொல்லுவாங்க. எனக்கு இந்த 2 வருஷம் ஒரு சாதாரண மனுஷனோட கஷ்டம் என்னவா இருக்குன்றத எனக்கு இந்த 2 வருஷம் கற்றுக் கொடுத்தது. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்போ ஒன்று மட்டும்தான் நான் ரியலைஸ் பண்ணேன், என்னை விட்டு எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே போயிடுச்சுன்னா படம் இல்லை, படம் விட்டு போயிடுச்சு, நிறைய விஷயங்கள் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனில் இருக்கும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் சம்பாரிச்சா கூட எங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் தான் காசை கொடுப்பேன். ஸோ அப்போ எனக்கு படத்துலேருந்தும் காசு வரல. ஸோ எங்கள் அம்மா கிட்ட போய் காசு கேட்குறதுக்கு கூட எனக்கு கஷ்டமாக இருந்தது. காசும் போயிடுச்சு, பணமும் போயிடுச்சு, படமும் ரிலீஸ் ஆகலை. சரி ஓகே, நமக்காக ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம லவ் பண்ணுற அவ இருப்பான்னு நினச்சேன், பொண்ணும் போயிடுச்சு.
இல்லை கல்யாணம் ஆகி சரி ஓகே, ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையோட முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்பை பார்த்தாவது நம்ம கஷ்டம் போய்டும்னு நினச்சேன். அது கூட வழி இல்லாமல் கடவுள் வந்து ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு கஷ்டம். ஆனால் அந்த எல்லாமே போயிடுச்சு, ஆனால் ஒன்று மட்டும் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. என்னடா எல்லாமே போயிடுச்சு, என்ன இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு யோசிக்கும் போது உயிர் மட்டும் இருந்தது. உயிர் மட்டும் என் கூட தான் இருந்தது. அப்போ நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன், அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து இந்த உயிர் மட்டும் இருக்குது. இவ்வளோ கஷ்டத்தில் நம்ம கோத்ரூ பண்ணாலும், இந்த 2 வருஷமாக எதுவுமே இல்லைனாலும் எனக்காக வந்து என்னுடைய ஃபேன்ஸ் வந்து உண்மையிலே நான் சொல்கிறேன், என்னை இன்னைக்கு வரைக்கும் தூக்கி நிறுத்தியிருக்காங்க. அண்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா மீடியா வந்து எப்போவுமே என்னை பற்றி ஏதாவது கான்ட்ரவர்சியாக எழுதுவாங்க, என்னை வந்து சிம்பு இது பண்ணார் அது பண்ணார் என்னமோ எழுதுவாங்க. ஆனால் உண்மையிலே நான் இன்னைக்கு சொல்கிறேன், மனசார நான் சொல்கிறேன், இந்த 2 வருஷத்தில் வந்து ஒரு படம் வரலன்னா கூட மீடியா என்னை வந்து தூக்கி பிடிச்சி நிறுத்தினாங்க. உண்மையிலே சொல்கிறேன். மீடியாவுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம், இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம். நான் வந்து வினை தாண்டி வருவாயன்ற படம் பண்ணுறதுக்கு முன்னாடி கௌதம் சார் கிட்ட போயிட்டு எல்லாரும் சொன்னாங்க, சார் சிம்பு வச்சு படம் பண்ணாதீங்க, அவர் ஷூட்டிங்கே வரமாட்டார். ஆமாம், நான் ஷூட்டிங்க்கு வராமல் தான் இத்தனை படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பொதுவாக சொல்கிறேன், சிம்பு சார் வந்து ஷூட்டிங்க்கு வரமாட்டார், ஸோ அவரை வச்சு படம் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அன்னைக்கு வந்து கௌதம் வந்து நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அந்த பையன் மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக இந்த படத்துக்கு அந்த பையன் தான் ஹீரோன்னு சொல்லி என்னை நம்பி அந்த படத்தில் நடிக்க வச்சார். அவர் நானே ஒரு கஷ்டத்தில் இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் வரணும்னு சொன்னார். அன்றைக்கி போய் நான் அவருக்காக நின்று, அதுக்கு காரணம் என்னென்னா, கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு ஆள் அன்னைக்கும் நமக்காக நின்னார்ல, அவர் அன்னைக்கு எனக்கு நின்னதுக்காக அவருக்காக நான் நின்னேன். அதுதான் உண்மையான இது. ஸோ அஜித் சார் படத்துக்கு, நம்ம தலை படத்துக்கு வந்து படத்துக்கு வந்து அவர் போறேன்னு சொன்னப்போ, சார் நான் நீங்கள் போயிட்டு வாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். நான் எங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணார். என்னடா இந்த மாதிரி 2 வருஷமாக எதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு அஜித் சாரை மீட் பண்ணார். அப்போ அஜித் சாரும் ஒரே வார்த்தை தான் எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்கள் பையன் அவன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு தான் சொல்லி அஜித் சாரே சொன்னார். ஸோ எனக்கு மற்றபடி எனக்கு இன்னைக்கு உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து இந்த மேடையில் வந்து நின்று பேசுகிறது வந்து, நான் உண்மையிலே இன்னைக்கு வந்தேன்னா எனக்கு நிறையா கஷ்டம் சோகம்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தது. பட் அந்த மாதிரி சரி, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா May 9th பால் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் அந்த May 9th ரிலீஸ் ஆகல. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக டேட் போட்டு ப்ரொடியூசர் பாவம் அவர் மிஸ் பண்ணி தள்ளிகிட்டே இருந்தார். அப்போவும் 9th ரிலீஸ் இல்லை. சரி, இந்த படம் ரிலீஸே ஆகாதுன்ற போது கூட என்னடா கடவுள் நம்மளை கைவிட்டாருன்னும் போது எங்கள் அப்பா தான் வந்து முன்ன வந்து அந்த படத்தை எடுத்து இப்போ ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து என்றைக்குமே நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா வந்து நம்ம செய்கிற ஒரு சின்ன ஒரு நன்மை தான். என்றைக்குமே நமக்காக அப்படின்றத நான் இத்தனை நாள் வந்து எனக்காக வாழ்ந்தேன். ஆனால் நான் இன்னிலேருந்து சொல்கிறேன், நான் ஒன்று மட்டும் கற்றுக்கிட்டேன் இந்த 2 வருஷத்தில், நமக்காக வாழ்கிறத விட மற்றவங்களுக்காக நம்ம வாழ்ந்தோன்னா என்றைக்குமே நம்ம நல்லா இருப்போம். சந்தானம் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்து